ஏதேன் தோட்டத்தில் ஆதாமும் ஏவாளும் தேவனுடைய சாயலில் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் தான் நிர்வாணிகள் என்று அறிந்தது என்ன பண்ணாங்க? இப்போ நீங்கள் பேச போகிறீங்க. இலைகளை, அத்தி இலைகளை தச்சு போட்டுக்கிட்டாங்க. இலை நிரந்தரமான ட்ரெஸ்ஸாக இருக்குமா? அழகாக மூடி இருந்திருக்கும். வெயில் அடித்த உடனே சுருண்டுக்கிட்டு எல்லாம் சல்யூட் அடிச்சிருக்கும். வேஸ்ட்டு. அவ்வளோதான் ஹியூமன் பிரெயின். அப்புறம் அதை எப்படி இழுத்து விடுறது? அதுதான் எல்லாம் சுருண்டுட்டு மேலே போயிடுச்சு. அத்து போட்டு இன்னொட எடு. இவ்வளோதான் மனுஷ மூளை. நான் மண் என்று அறிந்திருக்கிறேன். அவ்வளோதான் மனுஷ மூளை. ஆண்டவருக்கு தெரியாதா? தெரிஞ்சிருச்சு. உன்னுடைய அந்தரங்கங்கள் மறைக்கப்படுறதுக்கு நீ பிரயாசப்படுறல்ல, உன் குருவி மூளையில் அது நிரந்தரமில்ல ராஜா, நான் செய்கிறேன் உனக்காகன்னு ஆண்டவர் என்ன பண்ணார்? ஆண்டவர் இலை தழைய வாழை இலைய அத்தி இலை என்ன பண்ணார்? தோலுக்கு என்ன பண்ணியிருப்பார்? எங்கே போய் தோல் எடுத்திருப்பார்? ஒரு ஆட்டுக்குட்டியோ ஏதோ ஒரு ஆட்டுக்குட்டின்னு வச்சுக்கலாம். ஒரு ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டிருக்கும், ரத்தம் சிந்தப்பட்டிருக்கும், ஜீவனை தியாக பலியாக ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கும். அதனுடைய தோலை எடுத்து ஆண்டவர் இவர்களுக்கு வஸ்திரத்தை உடுத்து விட்டாரு. அந்த வஸ்திரம் வெயிலுக்கு சுருளாது, காய்ந்து உதிர்ந்து போகாது. இவங்களா கட்டுற வரைக்கும் அவர்களுடைய அந்தரங்கங்கள் வெளிப்படாதபடிக்கு அவர்களை மூடி பாதுகாத்து மீண்டுமாய் அந்த பரிசுத்த வாழ்க்கைக்கு நேராய் அவர்களை வழி நடத்தும். அப்போது முதல் கிரைஸ்ட் லைக் டைப்பாலஜி பிகின்ஸ் இன் ஜெனசிஸ். ஆதி ஆகமத்தில் ஒரு ஆட்டுக்குட்டி கிறிஸ்துவுக்கு ஒப்புமையாக்கப்படுகிறது. ஆட்டுக்குட்டியானவர் சிலுவையில் அடிக்கப்பட்டாரா? அவருடைய ரத்தம் நம்ம பாவங்களை கழுவுச்சா? நம்மை பிதாவோட ஒப்புரவாக்குச்சா? இன்றைக்கும் பிதாவினுடைய வலது பார்சத்தில் போய் எனக்காக பரிந்து பேசுகிறார். நான் தவறுகள் செஞ்சாலும் இல்லை என் பிள்ளை அதை செய்யலை, பிசாசு பண்ணியிருப்பான், அப்படி பண்ணியிருக்கோம், என் பிள்ளை மாறிடுவான், இன்றளவுக்கும் அந்த ரத்தம் பரிந்து பேசுகிறது. அதுதான் ஆட்டுக்குட்டி ஆனவர். கிறிஸ்துவினுடைய பிரதிபலிப்பை ஆண்டவர் நம்மக்கிட்ட எதிர்பார்க்குறார். இட் பிகின்ஸ் இன் த புக் ஆஃப் ஜெனசிஸ். அந்த ஒரு ஆட்டுக்குட்டியில் ஆரம்பிக்கிற அந்த டைப்பாலஜி உங்ககிட்டையும் என்கிட்டையும் வந்து தான் முடியுது. அப்போது ஆண்டவருடைய சித்தம், நான் ஆண்டவரை மாதிரி மாறணுன்றது என்னமோ இங்கே இந்த லேவியர் முகாம் வச்சதுனால ஆண்டவருக்கு அந்த சித்தம் அல்ல. நான் தாயின் வயிற்றில் உருவாகிறதுக்கு முன்னாடி, கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன்னாடி, ஆதியாகமம் அந்த காலத்திலேயே உலக தோற்றமுத்துற அப்போவே ஆண்டவர் நான் பிறக்க போகிறேன், நான் அவரை மாதிரி வாழணும், அவருடைய ஒரு முன் உதாரணமாக இருக்கணும்னு சித்தம் கொண்டு இருக்கிறார். இது உங்களால் கற்பனை பண்ண முடியுதா? நினைக்கவே முடியாத ஒன்றை ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் செய்திருக்கிறார்.